நம்முடைய உங்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள். நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கார்ட்வில் வண்டி பேதா சேனலில் அபிராமி அந்தாதி பக்தி இலக்கிய பிரிவிலே நாம் இன்றைக்கு பார்க்க போவது 94வது பாடல். அந்த பாடலுக்கு மனநிலை தூய்மையாக நாம் பாடி வழிபட வேண்டிய பாடல். வழக்கம் போல் அந்த பாடலினுடைய மூல வடிவம், எளிய வடிவம், கிவாஜா அவர்களின் சிறப்பு குறிப்புரை எல்லாவற்றையும் பார்க்கலாம் பாருங்கள். கடந்த பாடல் விரும்புவதே என்று முடிந்ததால் அபிராமி பட்டர் இந்த பாடலுக்கு அடியார் அனுபவம் என்ற தலைப்பிலே விரும்பி தொழும் அடியார் வெளிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பிற்கழித்து மொழிதடு மாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே என்பது இந்த பாடலினுடைய மூல வடிவமாகும். வழக்கம் போல் இந்த பாடத்தினுடைய எளிய வடிவத்தை நாம் பாடி மகிழலாம். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி தரும்பிய ஆனந்தம் ஆகி அறிவிழந்து கரும்பி சுருங்கிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே என்பது இந்த பாடலாகும். இந்த பாடலுக்கு வழக்கம் போல் நாம் பொழிப்புரையை பார்த்துவிட்டு எளிய தற்கால பொருளுரையை பார்த்துவிட்டு பொழிப்புரையை பார்க்கலாம். அடியை இலக்காகி தொழுபவர்கள் எல்லாம் அடியார்கள். ததும்புதல் என்றால் உள்ளே அடங்காமல் பொங்கி வழிவது. ஆனந்தம் ஆகி என்றால் ஆனந்தமயமாகி. அறிவு என்பது இங்கே ஜீவ போதம், கரும்பின் மண்டை போல. அபிராமி சமயம் என்பது அன்னை அபிராமியை வழிபட்டு துதிக்கின்ற நெறியாகும். விரும்பி தொழும் அடியார்கள், தன்னிடம் அன்பு செய்து விரும்பி வழிபடும் அடியவர்கள் எல்லாம் வெளிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி கண்களில் நீர்மல்க உடம்பெல்லாம் மயிர்கூச்சி எறிய ததும்பிய ஆனந்தமயமாகி பொங்கி வரும் ஆனந்தமாக நின்று அறிவிழந்து போதத்தை இழந்து கரும்பிற்கு அளித்து தேனை உண்ட வண்டு போல மயங்கி மொழி தடுமாறி வார்த்தை குளறி முன் சொன்னதெல்லாம் முன் சொன்னவையாகவும் பொருளடைவை அல்ல என்று சொல்வது போல தரும் பித்தராவதற்கு தருவதற்கு காரணமான பிச்சை உடையார் ஆவார் என்றார் அபிராமி சமயம் நன்றே. அப்படி செய்யும் அவ்வடியார்களின் வழிபாட்டு நெறியாகிய அன்னை அபிராமியை வழிபடும் சமயம் நன்மையுடையதுதானே என்று பொருள். இப்போது இந்த பாடலினுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். தன்னிடம் அன்பு செய்து விரும்பி வழிபடும் அடியவர்கள் கண்களில் நீர்மல்க உடம்பெல்லாம் மயிர்கூச்சரிய பொங்கி வரும் ஆனந்தமயமாக நின்று போதத்தை இழந்து தேரை உண்ட வண்டு போல மயங்கி அப்பால் வார்த்தை குளறி முன் சொன்னவை யாவும் பொருளுடையனவாக தருவதற்கு காரணமான பித்தராக மாறி பித்தை உடையவராவார் என்றால் அப்படி செய்யும் அடியவர்களின் வழிபாட்டு நெறியாகிய அன்னை அபிராமியினுடைய சமயம் தன்மையுடையதுதானே என்பது பொருள். கிவாஜா இதற்கு தன்னுடைய சிறப்பு குறிப்புரை இப்படி தருகிறார். அம்பிகையை தம் வழிபடுகளாக எண்ணி அவளிடம் அன்பு வைத்து விண்ணப்பம் செய்து கொள்கிறவர்கள் அடியார்கள். இது முதற்படி. அந்த விருப்பம் செயலாக பரிணமிக்கிறது. அன்னையை தொழுகிறார்கள். தொழுதல் இங்கே மனத்தினால் தியானித்தல், வாக்கினால் பரவுதல், உடம்பினால் வணங்குதல் என்ற முக்கரண வழிபாடு. அடுத்தபடி அவருடைய அன்பு வளர்ந்து பழகும் போது தம் முயற்சியிலேயே சில முயற்சியின்றியே அவர்களுக்கு சில மாற்றங்கள் அல்லது மெய்ப்பாடுகள் உண்டாகின்றன. அவை வெளிநீர் மல்குதல், மெய்ப்புலகம் அரும்புதலும், இதற்கு மேல் ஆனந்த அனுபவம் பெற்று அருவி எங்காமல் இருக்க தேனை உண்ட வண்டு போல செயலற்று நிற்கும் நிலை உண்டாகும். தம்மை மறந்த நிலையிலும் சற்றே தெளிவு பெற்று கீழே இறங்கும் போது ஒரு வகையான தடுமாற்றம் ஏற்படும். அவர்களுடைய கண்ணிலே ஒரு மதர்ப்பு, அவருடைய சொற்களிலே ஒரு தழுதழுப்பு, அவர்களுடைய நடையிலே ஒரு தயக்கம், இவையெல்லாம் அமையும். ஆகவே எல்லாம் மறந்திருக்கும் நிலையில் இன்பம் உண்டாகும். அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற மூன்றும் நழுவிய நிலையை திரிபுடி ரகிதம் என்பார்கள். அதுதான் எல்லாம் மறந்த ஆனந்த நிலை என்பது
அது வேறு எதனாலும் கிடைக்காது. அம்பிகையின் உபாசனையின் பேரலத்தான், அதாவது அந்த முக்கரட வழிபாடு வாக்கினாலும் மனத்தினாலும் உடம்பினாலும் தொடுவது, அது மட்டுமன்று அதற்கு மேலும் ஒன்று கிடைக்கும். அந்த நிலையை அடைந்தவர்கள் திருவாக்கில் வருவனவெல்லாம் நடக்கும். அத்தைவர்களை சத்திய சங்கல்பர்கள் என்று சொல்லுவார்கள். மெஞ்ஞானிகள் மறந்து ஒன்றை சொல்லிவிட்டாலும் பலித்து விடுவார். ஆகவே அன்னையினுடைய அடியார்களாக தொடங்கியவர்கள் மெஞ்ஞானிகளாக உருமாறுவார்கள் என்பது இந்த பாடலிலே சொல்லப்படுகிறது. அபிராமியை வழிபடுவர்கள் ஆனந்த அனுபவம் பெறுவார்கள் என்பது கருத்து. அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது ஏது கவலை என்ற தலைப்பிலே மனம் உறுதி பெற பாட வேண்டிய பாடலை பார்க்க போகிறோம். அதுவரை காத்திருங்கள். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து